மேடையில் வந்து எனக்கு அக்கா நீங்கள் தான், எனக்கு உங்கள் தங்கச்சி நீங்கள் தான், என்ன தம்பி அண்ணன் தம்பி நீங்கள் தான், நான் தான் உங்கள் தாய்மாமன், ஒவ்வொரு வீட்லேயும் நான் விஜய் இருக்கேன்னா செருப்பு குட்டி அடிப்பாங்க. நான் அக்கா தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியை கூட இருப்போம்னு சொல்கிற அந்த மாதிரி விவசாயிகள் ஒன்று ஏற்றுக்குவாங்க. மனைவிக்கும் திமுக எல்லாமே திமுக தான் அப்படின்னா வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது திமுக தானா, இவனையும் அந்த நடிகையும் சேர்த்து வச்சது திமுக தானா, இவனுக்கு திமுக ஃபோபியா அப்படி செலவுறாங்க தலையெழுத்து. உன் ஆளுங்களை வச்சுக்கிட்டு உன் ரசிகை கூட்டத்தை வச்சுக்கிட்டு உன் ஒய்ஃபை பற்றியே தரக்குறைவாக எழுத வைக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா தான் உன் ஒய்ஃப். இப்போ உன் ஒய்ஃபையே எழுத வைக்கிற அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஒரு சைக்கோக்காரன்னு. இப்போ உன்னையெல்லாம் நீ ஒரு மனுஷனாக ஏற்றுக்க முடியுமா? அப்போ எப்படா தலைவனை ஏற்றுக்கிறது? உன் ஒய்ஃப்கிட்டே உனக்கு எமோஷன் இல்லையே, உன் பிள்ளைகள்கிட்ட 2 பிள்ளைகிட்டே உனக்கு எமோஷன் இல்லையே, உங்கள் அப்பா அம்மாட்டே உனக்கு எமோஷன் இல்லையே, நீ எப்படி வந்து மக்கள்கிட்ட எமோஷனாக இருப்ப? வீட்டுக்கு ஒரு விஜய் ஒன்னே மாதிரி இருந்தால் விளங்குன மாதிரி இருந்தார். அப்பா அம்மாவை மதிக்காமல் உன்னை எப்படியா இன்ஸ்பிரேஷன் எடுக்க முடியும்? எவனாவது எடுத்தான்னா அந்த வீடு நாசமாக தான் போகும். ஒரு இடத்துல வரும்போது அடப்பாவி இந்த மாதிரி தரங்கட்ட பசங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேடான்னு சொல்லி இது தன்னைத்தானே புடுங்கி அவரே டிசைன் பண்ணிட்டு ஆளை விடுடா சாமி எனக்கு அரசியலே வேணாம்னு ஓட்டாலும் ஓடிடுவார். இன்னைக்கு எல்லா கட்சியும் கூட்டணின்னு போகிறது யார்கிட்ட போகிறாங்க? ஸ்டாலின்ட்டு தான் போகிறாங்க. உன்கிட்ட வரல தம்பி, கடை விரித்தேன்னு கொள்வார். ஏன்னா நீ தகுதி இல்லாதவன், உன்கிட்ட எப்படி வருவான்? ஸ்டமக் பேர்னிங் ப்ரோ, வி கேனாட் டூ எனிதிங் ப்ரோ. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், அறிவியல் செயற்பாட்டாளர், பெருமதிப்பிற்குரிய திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அவங்க தரப்புல எவ்வளவு சொன்னாலும் தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல விஜய் சங்கீதா அந்த விவாகரத்து பேசு பொருளா மாறி இருக்குல்ல, அதுக்கு உண்மையாகவே என்ன காரணம்? விஜய் மீது என்ன கோபம் அப்படி எழுதுறவங்களுக்கு? அதாவது அவர் தனிப்பட்ட மனிதனாக இருந்தால் இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. சரி, அவர் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது. அவர் சொல்லக்கூடிய விளிமியங்களுக்கு அகெயின்ஸ்டாக, அவர் சொல்லக்கூடிய அவர் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு நேரெதிராக அவரே செயல்படும் பொழுது பொய் இல்லையா? அது விமர்சனத்துக்கு உள்ளாக தானே செய்யும். அது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அது அவர்களுக்குள்ள தனிப்பட்ட விவகாரம். அதில் நம்ம போய் தலையிட்டு அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. ஆனால் அந்த சங்கீதா என்ற பெண்மணி இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து விவாகரத்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த வழக்கில் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு இவர் பேசக்கூடிய பேச்சுக்கும் நேரெதிராக இருக்கு. ஓ, அப்போ இன்னைக்கு எங்கே போனார்? இங்கே தஞ்சையில் போய் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எனக்கும் மக்களுக்குமான உறவு, எனக்கும் உங்களுக்குமான உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, தாய் மகன் உறவு அப்படின்லாம் சொல்றாரு. இது வந்து எமோஷனான எலெக்ஷன் கிடையாது, இது எமோஷன் அப்படின்றாரு. நான் அப்போ நீ வந்து எமோஷன் வந்து உன் ஒய்ஃப்கிட்டே உனக்கு எமோஷன் இல்லையே, உன் பிள்ளைகள்கிட்ட 2 பிள்ளைகிட்டே உனக்கு எமோஷன் இல்லையே, உங்கள் அப்பா அம்மாட்டே உனக்கு எமோஷன் இல்லையா, நீ எப்படி வந்து மக்கள்கிட்ட எமோஷனாக இருப்ப? அடிப்படை கேள்வி தானே. ஆமாம். இப்போ உனக்காக அந்த பொண்ணு வந்து லண்டனா? ஆமாம், லண்டன். அது வந்து ரசிகையா, சங்கீதா விஜயோட ஃபேனா. அந்த ரசிகை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கு. அப்போ அந்த ரசிகை வந்து கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெற்றிருக்கு. அவங்களுக்கும் திருமண வயது வந்திருக்கு. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு இன்றைக்கு வந்து உங்கள் மேலே வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை, ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது, அந்த குற்றச்சாட்டு
படி நீங்கள் வந்து உங்கள் பேச்சுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லையா? தனி ஒழுக்கமே இல்லை இல்லையா? ஆமாம். எமோஷன் எங்கே இருக்குது உங்கள்கிட்ட? மனைவிகிட்டே எமோஷன் இல்லாதவர் எப்படி வந்து மக்கள் மேலே எமோஷனாக இருப்பீங்க? பெத்த குழந்தைங்க 2 பேருமே திராட்டில் விட்டுட்டு அவங்க 2 பேரையும் வெளியே விரட்டி விட்டுட்டு வாழக்கூடிய நீங்கள் எப்படி எமோஷனில் இருப்பீங்க? இல்லை, அது சரியானு கேட்குறாங்க. விரட்டி விட்டுட்டாருன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இல்லையே, கூட இல்லை. ஆமாம், கூட வாழலையே. வாழலைன்னா என்ன அர்த்தம்? வாழலைன்னா என்ன அர்த்தம்? விரட்டி விட்டுட்டாரு இருக்க அந்த பிள்ளைங்களுக்கே பிடிக்கலன்னு. அப்போ உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் என்ன மதிச்சிருக்கீங்க? அப்போ நீ யாரையுமே மதிக்க மாட்டா, உனக்கு எந்த எமோஷனுமே கிடையாது. நீ என்ன பொதுமக்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும் இளம் பெண்கள்கிட்டையும் அப்பா அம்மாகிட்டையும் எமோஷனாக இருக்க போகிற நீ. அப்போ உன்னுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கிறப்போ நீ பேச்சை யார் மதிப்பா? உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய உன்னுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், விஜய் தொண்டர்கள்லாம் கிடையாது, ரசிகர்கள் வேணா உன்னை துண்டை சுத்துவான், விசில் அடிப்பான். இந்த வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் ஒன்னே மாதிரி இருந்தால் விளங்குன மாதிரி தான் இருக்கு. அப்பா அம்மாவை மதிக்காம, பொண்டாட்டியை மதிக்காம, கள்ள உறவோட இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி வந்து விளங்குன மாதிரி தான் இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு விஜயும் இருந்தால் விளங்குன மாதிரி தான் இருக்கு. அப்போ எப்படி இருக்கு அந்த வீடு? வீட்டுக்கு ஒரு விஜயும் கள்ள உறவுல இருந்தா எப்படி இருக்கும்? நீ முன்னுதாரணமா இருந்திருக்கியா? நீ என்ன முன்னுதாரணமா இருந்திருக்க? உனக்கு என்ன உன்னை எப்படியா இன்ஸ்பிரேஷன் எடுக்க முடியும்? எவனாவது எடுத்தான்னா அந்த வீடு நாசமாக தான் போகும். அந்த வீடு அப்போ எப்படிப்பட்ட ஆளுகளை நீ வளர்க்குற, தற்கொலைகளை வளர்க்குற நீ. அதனால் உன்னை சொல்கிறோம். ஆமாம், அது பழிச்சிடுச்சு, உண்மையாயிடுச்சு. ஆமாம், உண்மையாயிடுச்சு. இவரே சைக்கோன்றாங்க அவங்க மனைவி. இப்போ நீ சைக்கோத்தனமாக இருக்குன்றதானே இன்னைக்கு உங்களை இருக்க கம்ப்ளைண்ட்டு. நீ வந்து யாரோ வந்து உன் மேலே அவதூறு சொல்கிறாங்கன்னு சொல்கிற நீ. அப்போ நீ எப்படிப்பட்ட ஆள்? நீ வந்து 41 பேர் செத்ததவே நீ வந்து அக்செப்ட் பண்ணாதவன், செத்ததுக்கே வந்து வருத்தம் தெரிவிக்காதவன், செத்ததுக்கே வந்து ஒரு சின்ன மனசில் ஒரு குற்ற உணர்வு இல்லாதவன் உனக்கு எப்படி பிள்ளைகளையும் ஒய்ஃபை பற்றி உனக்கு உணர்வு வரும்? ரசிகை தானடா நம்பி ஏமாத்திருக்க நீ. ஆமாம், உனக்கு எப்படி அந்த உணர்வு வரும்? அப்போ பர்சனலாக பேசக்கூடாது தான். நம்ம அதை பற்றி பேசலாம். அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்கட்டும், அது கோர்ட்டு பார்த்துக்கும், நீதிமன்றம். ஆனால் நீ பப்ளிக் ஃபிகராக வந்துட்டு வீட்டில் ஒரு மாதிரி நடக்கிற, வீட்டில் சைக்கோவாக இருக்க, வீட்டில் பொண்டாட்டிகிட்ட உனக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது, பிள்ளைகிட்ட ரிலேஷன்ஷிப் கிடையாது, அப்பா அம்மாட்ட ரிலேஷன்ஷிப் கிடையாது. சரி, அதை விடு. உனக்காக வேலை பார்த்தானே ஒருத்தன் உதவியாளர், அவன் கல்யாணத்துக்கு போயிருக்கியா? நீ ஒரு 10,000 ரூபா கொடுத்தியா கல்யாணத்துக்கு போய்? அவன் மக கல்யாணத்துக்கு போயிருக்கியா நீ? அவனை விரட்டி அடிச்சு வந்தானே நீ? உன்னை கண் போல பார்த்துக்கிட்டவனை விரட்டி அடிச்சு வந்தானே நீ? செல்வராஜன் உங்கள்கிட்ட பிஏவாக இருந்தார், உன்னை வந்து வச்சு புலி படம் எடுத்தார். நீ வந்து மார்க்கெட்டே இல்லாத நடிகனாக இருக்கப்போ உன்னை தூக்கி உன் ஆல்பத்தை பிரிண்ட் போட்டு ஊராக தயாரிப்பாளராக பார்த்து உன்னை வந்து இந்த லெவலுக்கு கொண்டாந்தார். அவரை நீ விரட்டி அடிச்சு வந்தானே நீ? நடுத்தெருவில் வந்தார். நீ யாருகிட்ட நீ உண்மையாக இருந்திருக்க? கட்டின மனைவி கூட சொல்றதுக்கு என்ன பண்பு இருக்கு உன்ட்ட? இப்ப கட்டின மனைவி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 25 ஆண்டு காலம் வாழ்ந்த மனைவி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவர் சைக்கோ, என்னுடைய படுக்கையில இன்னொரு நடிகைக்கு பங்கு கொடுத்திருக்காருன்னு. ஆனா மனைவி வைத்த குற்றச்சாட்டும் திமுகவுடைய வேலைதான், திமுக தான் சங்கீதாவை இயக்குதுன்னு வலைத்தளங்கள்ல இந்த டிவிக்கேல இருக்கவங்க எழுதுறாங்க. சார், அதான் தற்கொலைன்னு சொல்றது, வேற என்ன சொல்றது? மனைவிக்கும் திமுக எல்லாமே திமுக தான் அப்படின்னா வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது திமுக தானா? இவனை விவாகரத்து போட்டது வழக்கு போட்டது திமுக தானா? இவனையும் அந்த நடிகையும் சேர்த்து வச்சது திமுக தானா? அப்போ உன் கூட இருக்கவெல்லாம் திமுக காரன் தான் பொழுது. புஷியானது திமுக, அந்த ஜெகதீசன் ஒருத்தன் இருக்கானே அவன் திமுக. ஏன்னா இவங்க தானே உனக்கு லிங்க் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, தொடர்பு. அப்போ இவங்க திமுக காரனை உள்ள வச்சிருந்தேன்னு என்ன அர்த்தம்? நீ மனைவியும் திமுக. அப்போ இவர் யாரை குற்றச்சாட்டு சொல்றாரு? ஜெகதீசன் லிங்க், நடிகை சினிமா தொடர்பான லிங்க் உருவாக்கி கொடுக்கறது ஜெகதீசன். இப்போ ஜெகதீசன் திமுக. இந்த இதுக்கெல்லாம் வந்து மேற்பார்வை பண்ணி பூசி மெழுகிறது புஷியானது, ரூம் போட்டு கொடுக்கறது புஷியானது திமுக. இப்போ உனக்கு எல்லா பேரும் ஜால்ரா அடிக்கிறவன் அத்தனை பேரும் திமுக காரன். அப்போ உன் பக்கத்தில் திமுக காரனா வச்சுக்கிட்டு நீ வந்து பேசுனேன்னா அப்புறம் எப்படி நீ ஜெயிக்க முடியும்? பொண்டாட்டி திமுக. ஆமா ஆமா.
நிர்மல்குமார் பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கே வந்து வந்தவர். அதுவும் ஏடிஎம்கே வந்தனால அது ஒரு டிஎம்கே இருக்குது. ஏடிஎம்கே அதுலேயும் ஆமாம் திமுக இருக்கு. அப்போ எல்லாரும் டிஎம்கே தான். எனக்கு திமுக ஃபோபியா அப்படி செலவுறாங்க. தலையெழுத்து என்னத்தை சொல்லுவீங்க? ஒரு அறிவு இல்லை, ஒரு இது பக்குவம் இல்லை. உன் மேலே தான் பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. நீ வெக்கம் இல்லாமல் வந்து தஞ்சாவூரை வந்து பேச வந்துட்ட. நீ ஆமாம் வெக்கமே இல்லாமல் உனக்கு வெக்கம் இருக்கா? குற்ற உணர்வு இருக்கா? 40 செத்தப்பே உனக்கு குற்ற உணர்வு இல்லை. ஒய்ஃபு சொன்னதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கியா? நீ கூட வாழ்ந்தவங்க இல்லை, 25 ஆண்டு காலம் வாழ்ந்தவங்க வந்து மகனை பொதுவெளி தானே இருக்க நீ. ஆமாம், என்ன பதில் சொல்லியிருக்க? அவங்க என்ன பண்ணுற? உன் ஆளுங்களை வச்சுக்கிட்டு, உன் ரசிகை கூட்டத்தை வச்சுக்கிட்டு உன் ஒய்ஃபை பற்றியே தரக்குறைவாக எழுத வைக்கிறேன்னு சொல்லி கேள்விப்படுறோம். பாத்தீங்களா? ரொம்ப அபாண்டமா இருக்கல. பட் ஆனால் கேள்வி ரொம்ப ஆபாசமா எழுதுறாங்க சங்கீதா. அப்போ ஓ ஒய்ஃபையே எழுதுறான். இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா தான் உன் ஒய்ஃபு. இப்போ ஓ ஒய்ஃபையே எழுத வைக்கிற அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஒரு சைக்கோக்காரன்னு? இப்போ உன்னையெல்லாம் நீ ஒரு மனுஷனாக ஏற்றுக்க முடியுமா? அப்போ எப்படா தலைவன் ஏற்றுக்கிறது? நீ மனுஷனே கிடையாது. அப்புறம் எப்படா தலைவன்? எப்படி தலைவன் சொல்லு? உனக்கு என்ன உனக்கு வந்து தகுதி இருக்குது அதை பற்றி பேசுறது? படிக்க முடியாத வார்த்தையை போட்டு மனைவி எழுதுறாங்க. சட்டப்படி அவங்க தானே மனைவி. அந்த மனைவியை தரக்குறைவாக பேசுகிறாங்க. எப்படி நீ வந்து சகிச்சுக்கிட்டு இருக்க? நீ மகளை யோசிச்சு பாருங்க. வளர்ந்த மகனுடைய மனசு என்ன பாடுபடும்? அம்மாவை இப்படி எழுதுறாங்களே என்ன பாடும்? உங்களுக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1008 கருத்து வேறுபாடுகள் வரும். இது வந்து காமன் தான். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காமன் தான். அப்போ நீ தலைவனுக்குரிய பண்பு இல்லையே. நீயும் ஒரு சாதாரண மனிதன் தானடா. நீ ஒரு சாதாரண மனிதன் தானே. அதுக்கும் கீழே சாதாரண மனிதன் மான உணர்வு இருக்கும். நீ என்ன உனக்கு என்ன உணர்வு இருக்கு சொல்லு? சாதாரண மனிதனுக்காவது ஒரு மான உணர்வு இருக்கும். ஒய்ஃபை எவனாவது பேசிட்டா கோவம் வரும். வெட்டு குத்து வரைக்கும் போய் முடியுது. நம்ம படிக்கிறோம் போய் முடியும். ஒய்ஃபை வந்து உன் பசங்களே வந்து கேவலப்படுத்துறாங்க, ஆபாசமா எழுதுறாங்க. அப்போ எப்படி நீ வந்து அப்போ உன்னைய பற்றி பேசாமல் எப்படி இருப்பாங்க? ஒய்ஃபை உன்னுடைய அணில் குஞ்சுகள் வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அசிங்கமாக பேசுகிறான். அப்போ வந்து நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படாமல் எப்படி இருப்ப? இப்போ நம்மளாம் அதை பற்றி நான்லாம் அதை பற்றி நீ இது வரைக்கும் நான் பேசவே இல்லை. நீங்கள் கேட்டதுனால தான் நான் பதில் சொல்கிறேன் ஒழிய அவன் பர்சனல் விஷயத்தை நம்ம பேசணும் அவசியம் கிடையாது. அரசியல் நிலைப்பாட்டை தான் நம்ம வந்து விமர்சிக்கிறோம். அவன் பர்சனலை பற்றி பேசணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அது மக்கள் பார்த்துக்குவாங்க. ஒரு இவனுடைய கேரக்டர் எப்படி, இவன் யார், இவன் என்ன, தன் மனைவியே பிள்ளைகளையே ஒழுங்காக வச்சுக்காதவன் இவன் வந்து மேடையில் வந்து எனக்கு அக்கா நீங்கள் தான், எனக்கு உங்கள் தங்கச்சி நீங்கள் தான், என்ன தம்பி அண்ணன் தம்பி நீங்கள் தான், நான் தான் உங்கள் தாய்மாமன். ஒவ்வொரு வீட்லேயும் நான் விஜய் இருக்கேன்னா செருப்பு குட்டி அடிப்பாங்க. நிச்சயமா. உன்னை மாதிரி ஆளெல்லாம் வந்து இருந்தான்னா, உன்னைய மாதிரி ஆள் இருந்தானா அவனை செருப்பு கொண்டு அடிச்சு வீட்டை வச்சு வெளியே கிளப்பிடுவோம். ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். வளர்ப்பு சரியா இருந்தா நான் அக்கா தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியை கூட இருப்போம்னு சொல்கிற விபச்சாரத்துக்கு அந்த மாதிரி விவசாயிகள் உன்னை ஏற்றுக்குவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெண்கள்? ஆனால் விவசாயம் தானே வரலாம். அப்படி பேசுகிற விவசாயம் இல்லாமல் என்னது? அதுவும் விஜய் அண்ணா நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வரேன். விஜய் அண்ணா. அப்போ இப்படிப்பட்ட விவசாயிகளையே வந்து நீ கட்சியில் வச்சிருக்கேன்னா நீ எப்படிப்பட்ட ஆளு? ஒரு பையன் சொல்கிறான் சார் நான் பொண்டா மாறுறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு முட்டா பையில போய் என்ன பண்ண முடியும்? அவன் வந்து ஒரு பயாலஜிக்கல் வேஸ்ட் குப்பை, ஒரு பயாலஜிக்கல் வேஸ்ட். அவனை பெற்றதுக்கு அவங்க வீட்டில் வந்து தலைமுடிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பயாலஜிக்கல் வேஸ்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ப்ளூ வேல் கேம்ஸ்னு ஒருத்தன் கேம்ஸை டிசைன் பண்ணான். ரஷ்யன் சைக்காலஜி ஸ்டூடெண்ட். அவன் என்ன பண்ணான்? ப்ளூ வேல் கேம்ஸ் டிசைன் பண்ணான். அந்த கேம் வந்து ஒரு உங்கள்கிட்ட இமெயில் லிங்க் மாதிரி வரும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிட்ட எல்லாம் வீடியோ எடுத்துரும். எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. அதை வந்து நான் பப்ளிக்காக போட்டு உன்னை கேவலப்படுத்துவேன், நான் சொல்கிறத செய்யின்னு சொல்லி மிரட்டுவான். அந்த கேம்ஸில் இருந்து 50 டாஸ்க் கொடுப்பான். கடைசி டாஸ்க்கு சூசைட் பண்ணி செத்துடணும். 1600 பேர் செத்துருக்கான். அதில் அவனை அரெஸ்ட் பண்ணி ரஷ்யன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவனை ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டோன்னா, நான் சைக்காட்ரி ஸ்டூடெண்ட்டு, கடவுள் எனக்கிட்ட பணியை செஞ்சுருக்கேன் அப்படின்னா. என்னடா பணி அப்படின்னு கேட்டால், எவன்லாம் அந்த ஃபோனுக்கு அடிமையாக இருக்கானோ, எவன்லாம் சினிமாவுக்கு அடிமையாக இருக்கானோ, எவன்லாம் சோசியல் மீடியாவுக்கு அடிமையாக இருக்கானோ, எவன்லாம் தாடி வச்சுக்கிட்டு காதல்னு சொல்லி விழுந்து கிடக்கிறானோ,
இவன்லாம் வந்து சைக்கோவை திடுறானோ, இவன்லாம் பயாலஜிக்கல் வேஸ்ட்டு, இவனெல்லாம் கண்டுபிடிச்சி இவனை வந்து 50 நாளில் அவனை மேலுலகத்துக்கு அனுப்புறது தான் என்னுடைய பணி, கடவுள் எனக்கு இட்ட பணி அப்படின்னா. அப்போ இந்த பயாலஜிக்கல் வேஸ்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறது? இந்த பயாலஜிக்கல் வேஸ்ட்டை ஒன்று திருத்தணும். நம்ம திருத்துறதுக்கு என்ன ஆகும்? இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த எலெக்ஷனில் விஜய் குப்புற போனால் தான் இந்த குடும்பங்கள்லாம் தப்பிக்கும். எந்த குடும்பம்? இந்த பயாலஜிக்கல் வேஸ்ட் தெரியுது பாரு, விஜய் சுற்றி வளர்த்த குடும்பம், விஜய் சுற்றி தெரியுதுல ஒரு பயாலஜிக்கல் வேஸ்ட்டு. இந்த பயாலஜிக்கல் வேஸ்ட்லாம் தப்பிக்கணும்னா அந்த ஃபேமிலி எல்லாம் வந்து விஜயை தோக்கடிச்சாதான் அவங்க வந்து இவங்களை தப்பிக்க முடியும், தன் குழந்தைங்களை தப்பிக்க வைக்க முடியும். இல்லைன்னா இந்த பயாலஜிக்கல் வேஸ்ட் வந்து குடும்பத்தை காலி பண்ணி அவங்களும் காலியாகி ஒன்றுமெல்லாம் போயிடும். இதில் வர ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்றாரு விஜய். பார்த்தீங்களா தஞ்சையில் இப்போ விஜய் பேசியிருக்காரு, ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்றாரு விஜய். ஜனநாயகம் வரல, பராசக்தி வந்துருச்சுன்னு ஒரு கோபம் போல தெரியும். எவனோ எழுதி கொடுக்குறான் மண்டபத்துல, அதை வந்து இங்க வசன நடையில பேசிட்டு இருக்காப்ல. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த வசனத்தை பேசிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியல. ஓகே, இதுல வந்து திமுக மீண்டும் 2வது முறை ஆட்சி என்பது சரித்திரத்திலே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அவங்க அப்பாவாலேயே முடியல, உங்களால எப்படி முடியும்னு கேட்குறாரு. மீண்டும் கண்டினியூ ஆட்சி வராதுன்றாரு விஜய் அவர்கள். எப்படி பார்க்குறது? கலைஞர் வேற, எம்ஜிஆர் வேற, ஜெயலலிதா வேற, ஸ்டாலின் வேற. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. சொன்னது யாரும் தெரியுமா? எச் ராஜா. போய் அவர்கிட்ட போய் கேட்டுற சொல்லு, ஸ்டாலின் எப்படிப்பட்ட ஆள். ஓகே, இன்னைக்கு எல்லா கட்சியும் கூட்டணின்னு போகிறது யார்கிட்ட போகிறாங்க? ஸ்டாலின்ட்டு தான் போகிறாங்க. உன்கிட்ட வரல தம்பி, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. ஏன்னா நீ தகுதி இல்லாதவன், உன்கிட்ட எப்படி வருவாங்க? அதனால வைத்தறிச்சல்ல கத்துற, அதனால வைத்தறிச்சப்பட்டு நீ புலம்புனீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஸ்டமக் பேர்னிங்காக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டமக் பேர்னிங் ப்ரோ, வி கேனாட் டூ எனிதிங் ப்ரோ. ஓகே, நாகரிகமானவன் சொல்ல வேண்டாம். இது நம்ம என்ன பண்ண முடியும்? உனக்கு வந்து நீ கடை விரிச்சேன்னு கொள்வார் இல்லை, உங்கள்கிட்ட பாடுறதுக்கு ஒருத்தன் இல்லை, அது இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்களாம் முட்டா பையெல்லாம் வச்சுருக்க நீ. அப்போ எப்படி உனக்கு வந்து உன்னை தேடி எவனு வருவான்? பக்கத்தில் இருக்கவங்களாம் முட்டாளாக இருக்காங்க. தலைவனுக்குரிய பண்பு நிலங்களே உன்கிட்ட கிடையாது. குடும்ப தலைவனுக்கும் தகுதி இல்லை, தலைவனுக்குரிய தகுதியே உன்கிட்ட இல்லை. நீ எப்படி நாட்டுக்கு தலைவனா இருப்ப? இவ்வளோ கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ உங்ககிட்ட எப்படி வருவாங்க? அப்போ கூட்டணி ஸ்டாலின் வந்து 2வது வராரா இல்லையான்றது பாரு, எலெக்ஷனில் பாரு. சாபம் விடுறாரு விஜய், சாபம் விடுறாரு ஸ்டாலினுக்கு. சாபம் விடுறாரு விஜய் ஸ்டாலினுக்கு. வேற என்ன பண்ண முடியும்? வைத்தறிச்சல்ல சாபம் தான் விட முடியும். உன்னால் வேற என்ன பண்ண முடியும்? வைத்தறிச்சல்ல நீ சாபம் தான் கத்த முடியும். வேற என்ன பண்ணுவ? ஏன்னா நீ எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிட்ட, டைட்டா எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிட்டேன். நீ உன்னை நம்பி வர்றதுக்கு எந்த கட்சியும் கிடையாது. உனக்கு உன் தொண்டர்களை வச்சு நீ ஜெயிக்க முடியாது. அதனால அதிமுகலேருந்து பிஜேபியிலேருந்து ஆளை கடத்திக்கிட்டு இருக்க. நீ கோட்டையை பிடிக்கிறேன்னு போய் செங்கோட்டையை பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க. அவர் செங்கோட்டையனே இன்னைக்கு போமா நாளைக்கு போமான்னு இருக்காரு. ஓ அப்படி இருக்கா செங்கோட்டையன் மனசுல? அது உண்மையா? அது மாதிரி செய்தி ஒன்று வருது. தகுதி இல்லாத ஆதம் வருதுன்னா புஷி ஆனதுக்கு அப்புறம் நீ செங்கோட்டையனை வச்சிருந்தேன்னா அந்த ஆள் எப்படி இருப்பாரு? இந்த சங்கீதா மேட்ரு வெடிச்ச உடனே செங்கோட்டையன் ரொம்ப உளைச்சல்ல இருக்காருன்னு சொல்றாங்க. உண்மையா? அது சொல்ல முடியாது. எப்படி இந்த அவருக்கே ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று வரும்ல, ஒரு கட்டத்தில் வரும் செய்யும். அப்படியா? ஒரு கட்டத்தில் வரும்போது அடப்பாவி இந்த மாதிரி தரங்கட்ட பசங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமேடான்னு சொல்லி தன்னைத்தானே புழுங்கி அவரே டிசைன் பண்ணிட்டு ஆளை விடுடா சாமி எனக்கு அரசியலே வேணாம்னு ஓடினாலும் ஓடிடுவாரு. இப்போ சார் செங்கோட்டையனுக்கு திரு பன்னீர்செல்வத்தை பார்க்குறப்ப என்ன தோணும் மனசில் அவருக்கு? திரு பன்னீர்செல்வம் திமுகல, செங்கோட்டையன் தாவேக்கால, செங்கோட்டையனோட மனசுல என்ன ஃபீலிங் இருக்கும் பன்னீர்செல்வத்தை பார்க்கும்போது? போச்சேடா வடை போச்சே அப்படி வடை போச்சே அப்படிதான் இருக்கு. அட்லீஸ்ட் பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. நம்ம வந்து சீமான்ட்ட தோக்குற இடத்துக்குள்ளடா வந்திருக்கோம் அப்படின்னு வரது. என்னதான் இந்த தேர்தலில் கிடைக்கும் தோழர்? நிறைவா சொல்லுங்க. என்னதான் கிடைக்கும் டிவி கேக்கு இந்த தேர்தல்? அல்வா கிடைக்கும் கண்டிப்பா. திருநெல்வேலி அல்வா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் அல்வா. ஓகே, 4வது இடம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த காம்ப்ரமைஸ் இல்லை, 4வது இடம் கண்டிப்பா. தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். ஓகே, நன்றி. தமிழக
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.